Hello, my dear students. Welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா AL3391 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சப்ஜெக்டோடைய யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸ் லெக்சரர் வீடியோ சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கான்செப்ட் ஆஃப் ரேஷனாலிட்டி அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போகிறோம். ரேஷனாலிட்டி அப்படின்னா என்ன? லாஜிக்கல் திங்கிங், தட் மீன்ஸ் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். லாஜிக்கல் திங்கிங் தான் இந்த ரேஷனல் திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு பகுத்தறிவு, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும், எந்த மாதிரி திங்க் பண்ணணும், அந்த மாதிரி நான் ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல யோசிச்சு ஒரு விஷயத்த நான் செய்யறதுக்கு பேர் தான் ரேஷனாலிட்டி அப்படின்னு சொல்வோம். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். கான்சியஸா ஒரு இடத்துல இப்படிதான் இருக்கணும்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செயல்படுறது. ஓகேவா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா இப்போ ஒரு செஸ் கேம் என்ன பண்ணணும், அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்புல எந்த இடத்துல எந்த காயினை எந்த நேரத்துல மூவ் பண்ணணும், ஆப்போனண்ட்டை பொறுத்து அவங்களுடைய மூவ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூவ்க்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய மூவ்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு நமக்கு முதல்ல நல்ல நாலேஜஸ் இருக்கணும். அந்த நாலேஜ் தான் இந்த ரேஷனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். அதுல ரேஷனல் ஏஜென்ட் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ரேஷனல் ஏஜென்ட் அப்படின்றவங்க ஒண்ணுமே இல்லை, ஒரு இன்டெலிஜென்ட் ஏஜென்ட். அண்ட் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் தட் மேக்ஸ் டிசிஷன் பேஸ்ட் ஆன் லாஜிக்கல் ரீசனிங். அந்த இடத்துல நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிமைஸ் இஸ் பிஹேவியர் டு அச்சீவ் த ஸ்பெசிபிக் கோல். கரெக்டா நான் வின் பண்ணணும் செஸ் கேம்ல, அதுக்கு ஏத்தாப்புல அந்த கோலுக்கு ஏத்தாப்புல நான் வந்து ஆக்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணி இது பண்ணணும். எந்த யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும்? லாஜிக்கல் திங்கிங் யூஸ் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணணும். இவங்க தான் இந்த ரேஷனல் ஏஜென்ட் அப்படின்றவங்க. ஓகேவா? இதுல மொத்தம் 2 ஏஜென்ட் இருக்காங்க. குட் ஏஜென்ட் ஒருத்தவங்க, பேட் ஏஜென்ட் ஒருத்தவங்க. குட் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா சிச்சுவேஷன்லயுமே ஒர்க் ஆகும். பட் பேட் ஏஜென்ட் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணும், அதால எல்லா டாஸ்கையுமே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த ரேஷனாலிட்டி மேக்ஸிமைஸ் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயத்தை விட நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகமா கொடுக்கும் ரேஷனாலிட்டி. நார்மலா ஒருத்த வந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் ஒரு நல்ல இன்டெலிஜென்ட் பர்சன் ஒரு விஷயத்த யோசிச்சு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் லெவல்ல நீங்க ஒரு விஷயத்த செய்யறதுக்கும் ஸ்டாஃப் லெவல்ல நான் என் விஷயத்தை யோசிச்சு என்னுடைய நாலேஜுக்கு ஏத்தாப்புல செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்க மாதிரி தான். அதுதான் குட் ஏஜென்ட் அண்ட் பேட் ஏஜென்ட் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி எக்ஸ்பெக்டட் எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் ஒன் ஓம்னி சயின்ஸ். ஓம்னி சயின்ஸ் அப்படின்னா யாருன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அவுட்புட் தெரியும், எப்படி இருக்கும் அவுட்புட்னு தெரியும், அதை பேஸ் பண்ணி அவங்களுடைய ஆக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது ஓம்னி சயின்ஸ். அடுத்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்றது எக்ஸ்ப்ளோரேஷன்னா ஒரு விஷயம் எப்படி இருக்குன்னு ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. தென் லேர்னிங். இதெல்லாம் வந்து ரேஷனாலிட்டி மேக்ஸிமைஸ் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா?